அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். தீபாவளிக்கு பிறகு வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் 5 குட் நியூஸ்கள் எந்தெந்த விஷயங்களில் விரைவாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுக்கு யாராலும் தடுக்க முடியாது திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் பணவரவு நிச்சயம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம், சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பும் என்று சொல்லக்கூடிய வகையில் 5 திடீர் மாற்றங்கள் ஏற்பட போகின்றன. அந்த 5 திடீர் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் வீடு தேடி வரும் குட் நியூஸ் ஆக தீபாவளிக்கு பிறகு உறுதியாகவே அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் வரவிற்கான சாத்தியக்கூறுகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உங்களது வீடு தேடி வரும் 5 நியூஸ்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்துள்ளன என்று பார்த்தால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் வீடு தேடி வரும் குட் நியூஸாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பண வரவில் இருந்த சிக்கல்கள் விலகி பண வரவு உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இரண்டாவதாக திடீரென புதிய வாய்ப்புகள் புதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீர் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் புதிதாக திடீரென அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்கிறது. தீபாவளிக்கு பிறகு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கிரகநிலைகள் அவ்வளவு சாதகமான அமைப்பில் வலம் வரப்போகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுகஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று குரு வலம் வருகிறார். அது மட்டுமல்லாது விரயத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். லாபத்தில் ராகு வலுவாக நிலை கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வாரத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார். குரு மங்கள யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனதுவே 3வது நல்ல நிகழ்வாக குட் நியூஸாக எதிர்பார்க்கக்கூடியது ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது குரு உச்சபலம் பெற்று செவ்வாயை பார்ப்பதால் மிக வலுவாக குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4வதாக இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வருகின்றன. ஏனென்றால் மிகவும் வலுவாக நீச்சம் பெற்ற அமைப்பில் இருந்து சுக்கிரன் விலக போகிறார். சப்தமத்தில் ராசியின் உச்ச அதிபதி வலம் வரும்போது அவருடன் புதனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கிறது. சந்திரனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் இருந்து விலகி 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறாருங்க. எனவே 4வது குட் நியூஸாக நிச்சயமாக ஒரு புதிய உறவு உங்களுக்கு கிடைக்க போகிறது. நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உறவாக மாறலாம். புதியாகவே 4வது குட் நியூஸாக புதிய உறவை சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. 5வதாக இவை அனைத்தையும் காட்டிலும் நிம்மதி என்று சொல்லக்கூடிய வகையில் எவ்வளவோ பணிகளும் எவ்வளவோ சிரமங்களும் இருந்தாலும் அவற்றை களைந்து நிம்மதியாக இந்த தருணத்தை செலவழிக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரகதியிலும் ராகு லாபத்திலும் இருப்பதால் வருமானம் திருப்திகரமாக அமையும். குரு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அர்த்தாஷ்டக தோஷ
சந்தோஷத்தை நீக்கி மிக சிறப்பாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்த்து அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நல்ல வரன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக இருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு உறுதியாகவே கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும். களவு போன பொருளை மீண்டும் கண்டடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உத்தியோகத்தில் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை சனி மற்றும் ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த வேளையில் பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக இந்த வேளையில் மாற்றி கொடுக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெருவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிர்வாகத்தினர் பாராட்டு கிடைக்கும். சாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முறையில் லாபம் நிறைவாக கிடைக்கும். நல்ல உங்களது பொருட்களுக்கு விற்பனை விலை கிடைப்பதோடு மட்டுமல்லாது இரட்டிப்பு லாபத்தை பெற்றுத்தரும் சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நிதி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சாதகமற்ற சூழல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் அதிரடியான முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களது இல்ல கதவை தட்டக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேசராசிக்காரர்கள் அனுகூலமற்ற முறையில் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை கூட அனுகூலமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடியே உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். இந்த தருணத்தில் அடிப்படையான வசதிகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தடையில்லாமல் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெற்றாலும் அஷ்டமத்தில் இருப்பதால் உறுதியாகவே செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல செய்தி உறுதியாகவே இல்லத்தில் தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும்.